ओम अज्ञानतिमिरान्त्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 3வது அத்தியாயம். இன்றைக்கு படிக்கிற பதம் 23 மற்றும் 24. दैवदीनेषु कामेषु दैवदीन स्वयं पुमान् को विश्रम्भेत योगेन योगेश्वरमनुव्रतः. Every living entity is controlled by a supreme natural force, and thus his sense enjoyment is also under the control of that supreme natural force. No one therefore can put his faith in Lord Krishna's transcendental sense activities. No one therefore can put his faith in Lord Krishna's transcendental sense activities. One who has become a devotee of the Lord by rendering devotional service. Verse 24. पूर्यं कदाचि क्रीडाद्भिर्यदु भोज कुमारकैः कोपित मुनयप्सेपुर् भगवान् मत कोविदा. Once upon a time, great sages were made angry by the sporting activities of the princely descendants of the Yadu and Bhoja dynasties. And thus, as desired by the Lord, the sages cursed them. Okay. அப்போ ரொம்ப அழகான ஒரு வர்ணனை. எல்லா உயிர்வாழிகளும் உயர்ந்த சக்தியினால ஆளப்படுறாங்க. அவங்க புலன்பு அனுபவிக்கிறது கூட, அந்த புலன்களை திருப்திக்காக கூட அந்த உயர்ந்த அதற்கு கூட யாரு கட்டுப்படுத்துறாங்க? அந்த உயர்ந்த சக்தி தான் கட்டுப்படுத்துறாங்க. அந்த உயர் சக்தி யாருடைய மேற்பார்வையில் இருக்கு? சக்தி, சக்திமான். சக்தியினுடைய சக்தி எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? சக்திமான் இருந்து உற்பத்தி ஆகுது. சக்திமான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பகவான் கிருஷ்ணர்கிட்ட எண்ணற்ற சக்திகள் இருக்கு. அவருடைய சக்தி எல்லையற்றது. பராச சக்தி விவிதைவ சூயதே சாபாபிலி ஞான பலாக்கியாச்ச. பராச சக்தி விவிதைவ சூயதே. பகவானுடைய சக்தி எல்லையற்றது. அச்சிந்திய சக்தி, இன்கன்சீவபிள் பொட்டன்சி. பகவானுடைய சக்தி எல்லையற்றது. எல்லையற்ற சக்தி வச்சுட்டு இருக்கார். அவர் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறார். சுப்ரீம் கண்ட்ரோலர் கிருஷ்ணர் தான் சுப்ரீம் கண்ட்ரோலர். ஆனா பிரச்சனை என்னன்னா, கிருஷ்ணர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். அவர் தான் எல்லாமே முழுமையா அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. எல்லாமே அவருடைய மேற்பார்வையில் தான் இயங்கிட்டு இருக்கு. அப்படிங்கறத யாரால புரிஞ்சுக்க முடியாது? பகவானுடைய புறசக்தியினால கவரப்பட்டவங்க. பகவானுடைய புறசக்தியினால, பௌதிக சக்தியினால, மாயா சக்தியினால, பகவானுடைய மாயா சக்தினால பகவானுடைய மாய சக்தினால கவரப்பட்டிருக்கிறவங்க இங்க. ஹரே கிருஷ்ணா. பகவானுடைய மாய சக்தினால கவரப்பட்டிருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிருஷ்ணருடைய மேற்பார்வையில தான் இயங்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியாது. ஓரொரு உயிர் வாழியும் பகவானுடைய தெய்வீக சக்தினால கட்டுப்படுத்தப்படுறாங்க. கிருஷ்ணருடைய சக்தி தெய்வீகமானது. தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யா. என்னுடைய மாயா சக்தி அது கிருஷ்ணனுடைய சக்தி இல்லையா? என்னுடைய மாயா சக்தின்னு சொல்றாரு கிருஷ்ணா. என்ன சொல்றாரு? என்னுடைய மாயா சக்தி வெல்வதற்கு அரிது.
அவ்வளவு எளிதல்ல. பகவானுடைய மாயாசக்தியை வெல்வது அவளது எளிதல்ல. தெய்வீகேஷா குணமயி மம மாயா, என்னுடைய மாயாசக்தி. அப்போ இந்த பகவானுடைய புறசக்தி அகசக்தி ரெண்டு ரெண்டு கேட்டகரி. இன்டர்னல் பொட்டன்சி, எக்ஸ்டர்னல், இன்டர்னல் எனர்ஜி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி. பகவானுடைய பகிரங்க சக்தி, அப்புறம் பகவானுடைய அந்தரங்க சக்தி, அப்புறம் நடுத்தர சக்தி. பகவானுடைய சக்தியை 3 வகையா பிரிக்கலாம். பகவானுடைய சக்தியை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று அவருடைய அந்தரங்க சக்தி, இனி ஒன்று அவரது பகிரங்க சக்தி, அப்புறம் ஒரு தடஸ்த சக்தி, நடுத்தரமான சக்தி. இந்த ஜட உலகம் இருக்கு இல்லையா, இந்த ஜட உலகம் பகவான் இருந்து பிரிந்த சக்தி. பூமி ஆப்போ அனலோ வாயு கம்மனோர் புத்தி ரேவச்ச அகங்காரம் இதீயம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8ம் என்னிடமிருந்து பிரிந்த சக்தின்னு சொல்றாரு. இந்த 8ம் என்னிடமிருந்து பிரிந்த சக்தி. அபரியம் இதஸ்தான்யாம் பிரகிருதிம் வித்தி மே பரா ஜீவபூதம் மகாபாகோ யயேதம் தாரியதே ஜெகத். அபரா பிரகிருதி, பரா பிரகிருதி. அபரா அப்படின்னா தாழ்ந்த சக்தி, பரானா உயர்ந்த சக்தி. அபரமிதஸ்தான்யம் பிரகிருதிம் வித்தி மே பரா. இந்த தாழ்ந்த சக்தி, இந்த ஜட உலகம் இருக்கு இல்லையா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜட உலகம், இது கிருஷ்ணருடைய தாழ்ந்த சக்தி, அபரா பிரகிருதி. அபரமிதஸ்தான்யம் பிரகிருதிம் வித்தி மே பரா. இன்னொரு உயர்ந்த சக்தி இருக்கு, ஜீவபூத மகாபாகோ ஏதம் தாரியதே ஜெகத். இந்த அகிலம் எல்லாம் அந்த சக்தியால தான் தாங்கப்படும். அப்போ பகவானுடைய உயர்ந்த சக்தி அவருடைய ஆத்மீக சக்தி. அவருடைய ஆன்மீக சக்தி அது உயர்ந்த சக்தி, யோகமாயை, யோகமாயா சக்தி. இந்த ஜட உலகம் அவரது தாழ்ந்த சக்தி, மகாமாயை. இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கும் பாத்தீங்களா, நாம தான் தடஸ்த சக்தி. உயிர் வாழிகள் பகவானுடைய மார்ஜினல் எனர்ஜி, தடஸ்த சக்தி. ஆனா ஆத்மா இயற்கையில் ஆன்மீகமானதுதான். ஆன்மா இருக்கு இல்லையா, இந்த உடல் இருக்கிற ஆன்மா, அது ஆன்மீக சக்தி தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஆன்மா இந்த ஜட சக்தினால கவரப்படும் போது எப்படி கவரப்படுது? பொய் அகங்காரத்தினால. பிரகிருதி கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்யதே. பிரகிருதி, இந்த இயற்கை 3 குணத்தினால கவரப்படும் போது அகங்காரம் கொண்ட முட்டாள் ஆத்மா தன்னே கர்த்தா என்று கருதி கொள்கிறார். ஆனா ஆன்மாக்கள் எல்லாருமே ஆன்மீக மேற்பார்வையில, ஆன்மீக சக்தியினுடைய மேற்பார்வையில தான் இருக்க வேண்டியவங்க. ஆனா நம்ம சிறு சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்றதுனால நம்ம இந்த ஜட சக்தியில விழுந்துடுறோம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது ஒரு உயிர்வாளியும் பகவானுடைய சக்தியினாலதான் கட்டுப்படுது. புலனின்பம் அனுபவிக்கணும்னு நினைச்சா கூட அந்த புலனின்பம் கூட பகவானுடைய சக்தியினாலதான் ஏற்பாடு செய்யப்படுது. இந்த ஜட உலகத்தில் யாராவது என்ன சொல்றாங்க? எவ்ரி லிவிங் என்டிட்டி இஸ் கண்ட்ரோல்ட் பை a supernatural force and thus his sense enjoyment is also under the control of the supernatural force. ஒரு உயிர்வாளியும் பரம உன்னதமான சக்தியினால கட்டுப்படுத்தப்படுறார். அவர் புலன்பு அனுபவிக்க நினைச்சா கூட அதுவும் பரம உன்னதமான சக்தியினாலதான் கட்டுப்படுத்தப்படுது. அப்ப என்ன அர்த்தம்? நோ ஒன் therefore can put in his faith in Lord's transcendental sense activities. அதனால யாருமே இந்த புலன்பு விஷயங்கள்ல நம்பிக்கை வைக்க கூடாது. But one has to become a devotee of the Lord by rendering devotional service. பக்தி தொண்டு பண்றது மூலமா ஒருவர் தன் இருப்பை, தன்னுடைய நிலையை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். தூய்மை செய்து கொள்வது. அப்போ என்ன அர்த்தம்னா, இதுல உயிர் வாழிகள் சுதந்திரமானவங்களே அல்ல. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, நாம தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியவங்களே அல்ல. நம்ம எப்பவுமே உயர்ந்த இயற்கையினால கட்டுப்படுத்தப்படுறோம், பகவானுடைய சக்தியினால கட்டுப்படுத்தப்படுறோம். ஆனா அறியாமையினால நம்ம நினைச்சுக்கிறோம், நான் தனித்து சுதந்திரமா செயல்படுறேன், என்னால தனித்து சுதந்திரமா செயல்பட முடியும், நான் என்னுடைய சொந்த முயற்சியினாலதான்
என்னுடைய சொந்த முயற்சினாலதான் நான் புலன்பு அனுபவிக்கிறேன். இதுல வேற யாருடைய சம்மந்தம் கிடையாது. கடவுள் எங்க கொடுக்கிறாரு, கடவுள் என்ன செய்யறாரு, கடவுளா பண்றாரு, நான் என்னுடைய சொந்த முயற்சினால. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எனது சொந்த முயற்சினால நான் இந்த வசதிகளை ஏற்படுத்திக்கிட்டேன், எனக்கு யாரும் எதுவும் செய்யல, என்னுடைய வசதி வாய்ப்புகள்லாம் எப்படி வந்துச்சு, நான் இன்னைக்கு ரொம்ப வசதியா வாழ்றேன்னா அது என்னுடைய சொந்த முயற்சி, சொந்த உழைப்பு. இதுதான் அறியாமை. இங்க யாருமே தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியவங்க அல்ல. இங்க காணக்கூடிய அனைத்தும் பகவானுடைய சக்தியினால கட்டுப்படுத்தப்படுது. அது ஆன்மீகமானாலும் சரி, அது பௌதிகமானாலும் சரி. பௌதீகமும் பகவான் சக்தினால கட்டுப்படுத்தப்படுகிறது, ஆத்மீக செயல்களும். பௌதீக செயல்கள் ரெண்டு செயல்கள் இருக்கு, ரெண்டு செயல்கள், ஒன்னு பௌதீக செயல், இன்னொன்னு ஆன்மீக செயல். பௌதீக செயலும் பகவானுடைய சக்தியினால கட்டுப்படுத்தப்படுது, ஆன்மீக செயலும் பகவானுடைய சக்தியினால கட்டுப்படுத்தப்படுது. பௌதீக செயலும் பகவானுடைய சக்தியினால நடக்குது, ஆத்மீக செயலும் பகவானுடைய சக்தியினால நடக்குது. இப்ப என்ன டிஃபரன்ஸ்னா, என்ன வித்தியாசம்னா, பௌதீக செயல் மகாமாய சக்தியினால கட்டுப்படுத்தப்படுது, பௌதீக செயல் மகாமாய சக்தினால் நடத்தப்படுகிறது. ஆன்மீக செயல் ஆன்மீக யோகமாய சக்தினால கட்டுப்படுத்தப்படுகிறது, ஆன்மீக செயல் யோகமாய சக்தினால் நடத்தப்படுகிறது. ஒன்று ஆன்மீகமானது, இன்னொன்று பௌதீகமானது. இந்த ஜட உலகத்துல 3 குணத்துக்கு உட்பட்டவங்க மாயினுடைய கவர்ச்சினால அவங்க செய்யக்கூடிய செயல்கள்லாம் மாயினால் கட்டுப்படுத்தப்படுகிறது, மாயினால் வழிநடத்தப்படுகிறது. அதுக்கு மாயை தான் அனுமதி கொடுக்கும், ஏற்பாடுகளை செய்து கொடுக்கும், பகவானுடைய பகிரங்க சக்தி. இனியொரு பக்கம் ஆன்மீக செயலில் ஈடுபடக்கூடியவங்க, அவங்க யோகமாய சக்தினால வழிநடத்தப்படுறாங்க, யோகமாய சக்தினால கட்டுப்படுத்தப்படுறாங்க, யோகமாய சக்தி தான் ஏற்பாடு செய்து. அப்ப ரெண்டுமே கிருஷ்ணனுடைய சக்தி தான். இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம இந்த சக்தி கீழ இருந்து செயல்பட போறோமா, இந்த சக்தி கீழ இருந்து செயல்பட போறோமா? அது நம்ம சுதந்திரம். எந்த ஜீவராசியுடைய சுதந்திரத்திலும் கிருஷ்ணா தலையிடுறதே இல்லை. நான் இந்த சக்தியை தேர்ந்தெடுத்து இந்த சக்திக்கு கீழே செயல்பட போறேனா, இந்த சக்தியை தேர்ந்தெடுத்து இந்த சக்தி கீழே செயல்பட போறேனா, அது நான் தான் டிசைட் பண்ணும். ஒன்னு மகாமாயை, இன்னொன்னு யோகமாயை. ஒன்று பௌதிக செயல், இன்னொன்னு ஆன்மீக செயல். ரெண்டிலும் புலன்கள் ஈடுபடுது. பௌதிக செயல்களில் புலன்கள் ஈடுபடுது, ஆன்மீக செயலில் புலன்கள் ஈடுபடுது. பௌதிக செயலால கட்டுண்ட நிலை, ஆத்மீக செயலால முக்தி பெற்ற நிலை, முக்தி அடையக்கூடிய நிலை. அப்ப மகாமாயை கட்டுண்ட நிலையில் வைத்திருக்கும் யோகமாய நிலை முக்தி அடைவதற்கான வழி. யோகமாயின் கீழே செயல்படுறவங்க மகாத்மானம்ஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி மாஸ்ருதா. மகாத்மாக்கள்லாம் யோகமாயின் மேற்பார்வையில் செயல்படுறாங்க. சாதாரண ஜீவன்கள் ஜட உலகத்துல முக்குணத்துக்கு உட்பட்டவங்க மகாமாயை கீழே அடிமையிட்டாங்க, மகாமாயினால கட்டுப்படுத்தும். அதாவது நம்மை போன்ற சாதாரண ஜீவராசிகள் கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில, இந்த ஜட உலகத்துல வீழ்ந்த ஆன்மாக்கள் மகாமாயினால கட்டுப்படுத்தும். மகாமாயிலிருந்து மாயாசக்தியில செயல்படுறோம், முக்குணத்துல செயல்படுறோம். அதே சமயம் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், தூய பக்தர்கள், அவங்க யோகமாய சக்தியின் கீழே செயல்படுறாங்க. மகாத்மானம் மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி மாஸ்ருதா. மகாத்மாக்கள் தெய்வீக சக்தியின் கீழே செயல்படுறாங்க. அப்ப சாதாரண ஜீவன்களும் செயல்படுறாங்க, மகாத்மாக்களும் செயல்படுறாங்க. சாதாரண ஜீவன்களும் புலன்கள் செயல்படுது, சாதாரண ஜீவன்களின் புலன்களும் செயல்படுது, மகாத்மாக்களின் புலன்களும் செயல்படுது. வித்தியாசம் என்னன்னா, சாதாரண ஜீவன் தன்னுடைய புலனை திருப்திப்படுத்துறதுக்கு திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு தூய பக்தர், தன்னை உணர்ந்த ஆத்மா பகவானுடைய புலன்களை திருப்திப்படுத்த திட்டம் போடுற. இப்போ இந்த துராத்மா, அதாவது சாதாரண நிலையில கீழ்நிலையான ஆத்மா, வீழ்ந்த ஆத்மா, நம்மை போன்றவங்க புலன்பத்துக்கு என்ன திட்டம் போட்டாலும் அந்த புலன்பத்தை அனுபவிப்பதற்கான வசதிகளையும் பகவான் தான் செய்து தரும். அதனால புத்திசாலி என்ன பண்ணுவாரு, இதுல போய் கஷ்டப்படுறதை விட பகவானுடைய புலன்களை திருப்திப்படுத்தி இதுல ஆனந்தம் அடைவார். எய் சம்பர்ஷஜா போகா துக்கயோனேவை ஆத்யந்த வந்து கௌந்தேயா நதேஷு ரமதே புதா.
புத்திசாலிகள் மகாமாயை பின்னாடி போக மாட்டாங்க. எப்படியாவது அதுல இருந்து விடுபட்டு யோகமாயின் கீழே செயல்படணும். கிருஷ்ணருடைய பகிரங்க சக்தியிலிருந்து விடுபட்டு அந்தரங்க சக்தியினுடைய மேற்பார்வைக்கு வரணும். இப்ப நம்ம எல்லாருமே பகவானுடைய பகிரங்க சக்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இதுல இருந்து அப்படி மெல்ல மெல்ல வெளியே வந்து தெய்வீக சக்தியினுடைய அந்தரங்க சக்தியுடைய மேற்பார்வைக்கு வரணும். இது எப்படி சாத்தியமாகும்? எல்லா ஜீவன்களும் இந்த ஜட உலகத்துல கட்டுண்ட வாழ்க்கையில பந்தப்பட்ட வாழ்க்கையில தன்னையே கர்த்தாவாகவும் தன்னையே அனுபவிப்பாளனாகவும் தன்னையே பரம ஆளுநராகவும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அரசியல்வாதிகளோ விஞ்ஞானிகளோ சினிமா நடிகர்களோ சாதாரண மக்களோ எல்லா தரப்புல உள்ளவங்களும் மகாமாயை கிருஷ்ணருடைய மாயா சக்தினால கவரப்பட்டிருக்கிறவங்க இந்த புலன்பத்துல மூழ்கி போய் துன்பத்துல இருக்காங்க. இப்ப இதுல இருந்து இப்படி டிரான்ஸ்பர் ஆகணும். இந்த மகாமாயினுடைய பிடியிலிருந்து விடுபட்டு யோகமாயின் மேற்பார்வைக்கு வரணும். அது எப்படி சாத்தியமாகும்? பதில் தெரிஞ்சு கை தூக்குங்க. யாருக்கா பதில் தெரியும்னா கை தூக்குங்க. எப்படி ஒருத்தர் மகாமாயின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு யோகமாயின் மேற்பார்வையில செயல்படுறது? அதுக்கான வழி என்ன? யாருக்காவது தெரிஞ்சா கை தூக்கலாம். ஸ்ரீலலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் பிரபு. நம்ம யோகமாயா கீழே நம்ம செயல்படணும் அப்படிங்கும் போது நம்மளுடைய குருவை நம்ம சரணம் பற்றி அவருடைய வழியில நம்ம இது பண்ணோம்னா கண்டிப்பா யோகமாயா கீழே நம்மளால செயல்பட முடியும் பிரபு. அவருடைய ஸ்டெப்பா அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது பண்ண முடியும் பிரபு. நம்மளால பண்றது அப்படிங்கிறது முடியாத காரியம். என்னைக்குமே நம்மளுடைய முயற்சி மட்டும்தான் இருக்கும். சரி, ஓகே, வெரி குட். அதாவது உபனிஷத்து என்ன சொல்லுது? நித்யோ நித்யானா சேதன சேதனானா ஏகோ பகுனாம் யோ விததாதி காமா. பகவான் நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். பகவான் பூர்ணமானவர், ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். அதுல அவர் ஒருவர் நம்ம எல்லாருடைய விருப்பங்களையும் பூர்த்தி பண்றார். அவர் ஒருவர் தான் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிறாரு. அவர் ஒருவர் தான் பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாரையும் பாதுகாக்கிறாரு. கிருஷ்ணர் தான் எல்லாரையும் பராமரிக்கிறாரு. கிருஷ்ணர் தான் அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்றாரு. இதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டால், இதை நான் ஏற்றுக்கிட்டனாலே மகாமாயின் பிடியிலிருந்து விடுபட்டுருவேன். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் இதை ஏற்றுக்கொண்ட பக்தர்கள் நான் சரணடைன். எப்படி? நான் ஏற்கனவே கட்டுண்ட நிலையில் இருக்கேன். கட்டுண்ட நிலையில் இருக்கிற என்ன யாரால விடுவிக்க முடியும்? இப்ப என் கை காலெல்லாம் கயிறை போட்டு கட்டிட்டாங்க. உங்க கையும் காலையும் கயிறை போட்டு கட்டிட்டாங்க. என்னுடைய காலையும் கயிறை போட்டு கட்டிட்டாங்க. உங்களுடைய காலையும் கயிறை போட்டு கட்டிட்டாங்க. என்னால உங்களை விடுவிக்க முடியாது, உங்களால என்னை விடுவிக்க முடியாது. நம்ம எல்லாருமே கட்டுண்ட நிலையில தான் இருக்கு. அப்ப யாரு விடுவிக்க முடியும்? யாருடைய கை கால் கட்டுண்ட நிலையில இல்லையோ, யார் கை கால் கட்டுப்படலையோ அவங்களால விடுவிக்க முடியும். அதுதான் மகாத்மாக்கள். இந்த மகாத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க கட்டுண்ட நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால அவங்களால நம்மளை விடுவிக்க முடியும். அவங்க முக்குணத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால தூய பக்தர்கள், ஆச்சாரியர்கள், மகாத்மாக்கள் அவங்க முக்குணத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால, அவங்க முக்தி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால, அவங்க கட்டுண்ட நிலையில் இல்லாம விடுபட்ட நிலையில் இருக்கிறதுனால அவங்கனாலதான் நம்மளை விடுவிக்கும். அதனாலதான் நம்ம மகாத்மாக்களை சரணடையணும். அவங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றும். மகாஜனோ என கதசபந்தாகா, மகாஜனங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றும். மகாஜனங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவது மூலமா நம்ம கட்டுண்ட நிலையிலிருந்து விடுபடலாம். பந்தப்பட்ட நிலையிலிருந்து விடுபட்டு இந்த மகாமாயனுடைய பந்தத்திலிருந்து விடுபட்டு யோகமாயனுடைய மேற்பார்வையில் செயல்படாது. சரி, அப்போ இந்த மகாத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே கிருஷ்ணருடைய புகழ் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பகவத்கீதை சொல்லியிருக்கு. சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்தர்ஷ திடபிரதா நமஸ்யந்தஸ்யமாம் பக்தியா நிக்தயுக்த உபாசதே. எப்பொழுதும் என் புகழ் பாடிக்கொண்டு இடையறாது முயற்சி பண்ணிக்கொண்டு உறுதியான மனதோடு இந்த மகாத்மாக்கள் எப்போதும் என்னை வழிபடுவாங்க. இந்த மகாத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க? எப்பொழுதும் என்ன வழிபடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா தான் பிரகலாத் மகாராஜா. பிரகலாத் மகாராஜா யோகமாயின் மேற்பார்வையில் இருக்கார்.
இரண்யாக்ஷன் எர்ணிகசிபு மகாமாயினுடைய மேற்பார், ரெண்டு பேருமே செயல்படுறாங்க. இரண்யாக்ஷன் எர்ணிகசிபு அவங்களும் செயல் பண்ணாங்க, அவங்க புலன்களும் செயல்பட்டது, பிரகலாதரின் புலன்களும் செயல்பட்டது. இரண்யாக்ஷன் எர்ணிகசிபு பேராசை பொய்யாங்காரம், பிரகலாதன் தூய பக்தி தொண்டு. இரண்யாக்ஷன் எர்ணிகசிபு மகாமாயினுடைய பிடியில இருந்துட்டு அவங்க தன்னையே அனுபவிப்பாளராக, தன்னையே கர்த்தாவாக, பொய்யகங்காரம், கர்வம், பேராசை, இதுதான் மாயை, மாயனுடைய செயல். இந்த மாயனுடைய கவர்ச்சியில மயங்கி இருக்கிற இந்த இரண்யாக்ஷன் எர்ணிகசிபு பிரகலாத குழந்தையை தொந்தரவு பண்ண. பிரகலாதர் எதுல இருக்காரு? அவர் தெய்வீக நிலையில் நிலை பெற்றிருக்காரு, யோகமாயனுடைய மேற்பார்வையில் இருக்கு. சரி, இவங்களால இவரை தொந்தரவு பண்ண முடிஞ்சுதா? முடியல. பிரகலாதரால் யாருக்காவது தொந்தரவா? கிடையாது. பிரகலாதரால யாருக்கும் தொந்தரவு இல்லை, அவர் யாரும் தொந்தரவு பண்ணவும் முடியல. எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்? யஸ்மாத் யோத் விஜதே லோகோ லோகோநாத் விஜதே சயஹ ஹர்ஷாமர்ஷ பயோத் வேகை யோமத் பக்த சமே பிரியா. இந்த பிரகலாதர் தான் சிறந்த உதாரணம். என்னது? பிரகலாதரால யாருக்கும் தொந்தரவு இல்லை, ஒருத்தரையும் தொந்தரவு பண்ணல. பிரகலாதரை தொந்தரவு பண்ணா அதுக்கு தொந்தரவுக்கு ஆளாகவும் இல்லை. பிரகலாதர்னால பக்தர் பிரகலாத் மகாராஜ், அவரால யாருக்கு தொந்தரவு இல்லை. யாராவது போய் அவரை தொந்தரவு பண்ணா அது தொந்தரவுக்கு ஆளாவதும் இல்லை. எர்ணிகசிபு ரொம்ப டார்ச்சர் பண்ணார். எர்ணிகசிபு ரொம்ப தொந்தரவு பண்ணியும் பிரகலாதர் தொந்தரவுக்கு ஆளாகவே இல்லை. காரணம், அவர் யோகமாயனுடைய மேற்பார்வையில் இருக்கார். எர்ணிகசிபு ஏன் அவர் போய் தொந்தரவு பண்றாரு? அவர் மகாமாயனுடைய மேற்பார்வை. மாயாசக்தியினால அறியாமையில இந்த கட்டுண்ட ஜீவனான எர்ணிகசிபு தன்னை உணர்ந்த ஆத்மாவான பிரகலாதரை தொந்தரவு பண்றார். ஆனா பிரகலாத் தொந்தரவுக்கு ஆளாகவே இல்லை. கடைசியில் என்னாச்சு? பகவான் நரசிம்ம அவதாரம் பண்ணி அந்த எர்ணிகசிபு வதம் பண்ணார். ஏன்னா பிரகலாதர் தெய்வீக சக்தி, தெய்வீகமான சக்தி, யோகமாயனுடைய மேற்பார்வையில் இருக்கிறார். அதனால எர்ணிகசிபு பகவான் வதம் செஞ்சார். நான் விசாகப்பட்டினம் பக்கம் இருக்கேன். இங்க ஒரு அழகான நரசிம்மர் கோவில், சிம்மாச்சலம் நரசிங்க பகவான். இங்க வராக நரசிம்மர். இங்க பகவான் எப்படி இருக்காரு? வராக நரசிம்மர். முகம் வராக ரூபம், அப்புறம் உடல் தலைமுடியெல்லாம் சிங்க ரூபம், சிங்கத்துடைய பிடரி மயிர், முகம் வராக ரூபம், அப்புறம் மனித ரூபம், வராக நரசிம்மர். நம்ம லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பண்ணியிருக்கிறோம், உக்ர நரசிம்மரை தரிசனம் பண்ணியிருக்கிறோம். இங்க அற்புதமான ஒரு கோயில் வராக நரசிம்மர். ஒரே விக்கிரகத்துல ரெண்டு அவதாரங்களையும் காமிக்கிறார். ஒரே விக்கிரகத்துல ரெண்டு அவதாரம், நரசிங்கராவும் இருக்காரு, வராக மூர்த்தியாவும் இருக்காரு. வராக நரசிங்கர். அது என்னன்னா, இங்க அந்த வராக நரசிம்மரை வருஷத்துல ஒரு முறைதான் முழுமையாக தரிசனம் செய்ய முடியும். மற்ற நாள்லாம் என்ன பண்ணிடுவாங்க? சந்தனம் போட்டு ஃபுல்லா மூடிடுவாங்க. அவர் பார்த்தா ஒரு லிங்க மாதிரி, சிவலிங்க மாதிரி இருப்பார். வராக நரசிம்மரை நம்ம முழுமையா தரிசனம் பண்ணவே முடியாது. வருஷத்துல ஒரு முறை அக்ஷய திருதி அன்னைக்கு, அக்ஷய திருதி வருது இல்லையா, அக்ஷய திருதி அன்னைக்கு அந்த சந்தன காப்பெல்லாம் எடுத்துட்டு வராக நரசிம்மரா தரிசனம் கொடுப்பார். மீதி 364 நாளும் ஃபுல்லா சந்தனத்தினால மூடி இருப்பாங்க. ஏன்னா நரசிம்மருக்கு அவ்வளவு உக்ரம் கோபம். நரசிம்மருக்கு பயங்கரமான கோபம். ஏன்னா என் பக்தனை பிரகலாதனை இவங்க இவ்வளவு கொடுமை செஞ்சுட்டாங்களே, இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணாரு? இந்த குழந்தை ஹரே கிருஷ்ணா, இந்த குழந்தை என்ன தவறு பண்ணாரு? இவர் ஒரு தவறும் செய்யல. ஏதாவது சினிமாவுக்கு போனாரா, டிவி பார்த்தாரா, இல்ல மொபைல் வச்சு கேம் விளையாடிட்டு இருந்தாரா, இல்ல நம்மள மாதிரி ஊர்க்கதையா பேசிட்டு இருந்தாரா? ஒண்ணும் கிடையாது. யாரையும் குற்றம் சொல்றது இல்ல, யாரையும் குறை சொல்றது இல்ல, யாரையும் அவதூறு பேசுறது. ரொம்ப நல்ல குழந்தை. அதுதான் பிடிக்கல. இந்த உலகத்துல நல்ல குழந்தைகளா இருந்தா பிடிக்காது, பெற்றோர்களுக்கே பிடிக்காது. ஏன்னா பெற்றோர்கள் சிலப்ப அசுரலா இருக்கு. அசுரர்கள் பெற்றோர்களா இருக்கும்போது குழந்தைகள் தெய்வீகமான குழந்தைகளா இருந்தா
ஒரு பொருத்தமில்லாத சூழ்நிலையா இருக்கு. இப்ப இரண்யகசிபு மாயினுடைய மேற்பார்வையில் இருக்காரு. மாயா சக்தினால கவரப்பட்டு, பிரகலாதரோ யோக மாய சக்தினா இருக்காரு. இந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு? பகவானுக்கு பயங்கரமான கோபம். கோபம் வந்து அந்த இரண்யகசிபு இந்த தூணை உடைச்சு வந்து இரண்யகசிபு மடியில போட்டு ரெண்டு நகத்தினாலே அவனுடைய குடலை உருவிட்டாரு. தவக்க ரகமல வரே நகமத் புதசிங்கா, உடலை உருவி மாலையை போட்ட. அதனால உக்ரம், அவ்வளோ கோபம் தனியில, உடம்பெல்லாம் சூடு. கோபம் வந்தா கண்ணுல ஒரு கண்ணீர் எல்லாம் வந்து சூடா வரும். நமக்கு கோவம் வரும்போது கண்ணுல தண்ணி வரும். அந்த தண்ணியை தொட்டு பார்த்தா சூடா இருக்கும். பயங்கர கோவம். அப்புறம் பிரகலாதரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாந்தமானார், அமைதியானார். அப்புறம் பிரகலாதர் எடுத்து மடியில உட்கார வச்சுக்கிட்டு நரசிங்கமூர்த்தி பிரகலாதருடைய உச்சந்தலையை நுகர்ந்து அப்படியே இந்த நாக்காளி நக்கி நக்கி அந்த குழந்தைய, தன் பக்தனை வந்து அன்பு செய்யறார். இந்த விலங்குகள்லாம் என்ன பண்ணும்னா, பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாம் கிட்ட போட நம்மளுக்கு நக்கும். அது நக்கி அவருடைய அன்பை நம்ம கிட்ட வெளிப்படுத்தும். மிருகங்கள் அப்படிதான். நாய், எல்லா மிருகங்களும் நம்ம கிட்ட போனா நம்ம நக்கும். அந்த நக்கிறது மூலமா என்ன பண்ணும்? அவருடைய அன்பை வெளிப்படுத்தும். அது மாதிரி பகவான் நரசிங்க அவதாரம் பண்ணி அந்த குழந்தைக்கு பிரகலாதத்தை தன் அன்பை வெளிப்படுத்துறாரு. சரி, என்ன நடந்தது? இந்த பிரகலாதர் வந்து நரசிம்மரை பார்த்துட்டாரு. ஆனா வராகமூர்த்தியை தரிசனம் பண்ணல. அவருடைய சித்தப்பா இரண்யாக்ஷன் வராக அவதாரம் செஞ்சு இரண்யாக்ஷனை வதம் பண்ணார். அப்ப வராக நரசிம்மராக தரிசனம் கொடுங்க, வராக நரசிங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? இந்த கோயில், இங்க ஒரு அழகான கோயில் வந்தது. பகவான் இந்த ரூபத்திலே தரிசனம் கொடுக்கணும், தேவர்கள்லாம் பிரார்த்தனை செய்ய, யாகம் பிரம்மா வந்து பூஜைகள்லாம் செஞ்சு தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணி வராக நரசிம்மர் கோயில். அப்ப நரசிம்மர் சொல்றாரு, எனக்கு இன்னும் உடம்புல உஷ்ணம் தனியில, உடம்பெல்லாம் சூடா இருக்கு, என்ன சந்தன காப்பு போடுங்க, எனக்கு என்னை எப்பவும் சந்தனத்தாலேயே மூடி வைங்க. அப்போ வருஷம் முழுவதும் 364 நாளும் அவர் சந்தனத்தாலேயே மூடிடுவாங்க ஃபுல்லா. இந்த விக்கிரகம் முழுதும் சந்தனம் போட்டு அது போட்டு லிங்க வடிவுல இருப்பார். அதுக்கப்புறம் அந்த அக்ஷய திதி அன்னைக்கு அந்த சந்தனம்லாம் எடுத்து நிர்மாலிய தரிசனம், சந்தனம்லாம் ரிமூவ் பண்ணி பகவானுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம்லாம் பண்ணி அவரை வராக நரசிம்மரா தரிசனம் பண்ணணும். ஸோ ரெண்டு பேருமே தரிசனம் கொடுக்கிறார். வராகர் நரசிங்கர், வராக நரசிங்கர். சிம்மாச்சல வராக நரசிங்கதே பகவான் கி ஜாய், பக்தராஜ் பிரஹ்லாத் மகாராஜ் கி ஜாய். அப்போ ஒருத்தரு தெய்வீகமான குணத்தில் இருக்கக்கூடிய பிரகலாதருக்காக பகவானே திருவாவதாரம் செஞ்சார். சரி, இப்ப என்ன வித்தியாசம்? ஆக மொத்தத்துல ஒண்ணு இந்த சக்தி கீழே இருக்கணும், இல்ல அந்த சக்தி கீழே சுதந்திரமா இருக்க முடியாது. ஒண்ணு மாயா சக்தி கீழே இருக்கணும், இல்ல தெய்வீக சக்தி யோக மாய சக்தி கீழே இருக்கணும். எக்காலே ஈஸ்வர கிருஷ்ண ஆரா சபா பிரித்யா, ஒருவர் தான் பகவான், ஒருவர் தான் கட்டுப்படுத்துபவர், மற்றவங்க எல்லாம் அவருடைய சேவகர்கள் தான். இதுதான் சாஸ்திரம் ரிப்பீட்டடா சொல்லுது. அதுக்கப்புறம் நேத்து என்ன பண்ணோம்? நாங்க கூர்ம கஷேத்திரத்துக்கு போனோம். ரொம்ப அழகான ஒரு இடம், சின்ன கோயில் தான் கூர்ம கஷேத்திரம். விசாகப்பட்டினத்துல இருந்து ஸ்ரீகாகுளம்ங்கிற ஒரு அழகான ஒரு நகரம். அதுல இருந்து உள்ள கொஞ்சம் கிராமத்துல போனா ஒரு அழகான ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தங்கரையில பகவானுடைய கூர்ம அவதாரம். கூர்மா கூர்ம அவதாரத்துக்கு இங்கதான், உலகத்திலே இங்கதான் கோயில். வேற எங்கேயும் கூர்ம அவதாரத்துடைய கோயில் பார்க்க முடியாது. ஸ்ரீதிரி கவி பிள்ளத்தரே திசதி தவ பிருஷ்டே தரணி தரணகி நச்சாக்கிர கரிஷ்டே கேசவது தா கூர்ம சரீரா. பகவான் கூர்ம அவதாரம் பண்ண. எப்படி கூர்ம அவதாரம் பண்ணாரு? பார்க்கடல் கடைஞ்சாங்க. தேவர்களும் அசுரர்களும், இது பெரிய லீலை, இது பார்க்கடல் கடையிறது. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்துக்கிட்டு தேவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? தங்க ஐஸ்வர்யத்தை எல்லாம் இழந்துட்டாங்க. ஒரு சமயம் தன் ஐஸ்வர்யத்தை எல்லாம் இழந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்ய, இந்த முறை நீங்க வந்து அசுரர்களோட சண்டை போடாதீங்க, நட்பு வச்சுக்கோங்க. பலி மகாராஜ் கூட போய் சண்டை போடாம அவர் கூட நட்பு வச்சுக்கிட்டு பார்க்கடல் கடைங்க. பார்க்கடல் கடைஞ்சிங்கன்னா அதுல உங்களுக்கு நிறைய பொருட்கள் வரும், அதுல எல்லாம் கவரப்படாதீங்க. அமிர்தம் வர வரைக்கும் பொறுமையா இருங்க. அந்த அமிர்தத்தை பருகிட்டா நீங்க வந்து நீண்ட ஆயுளோடு வாழலாம், உங்களை எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைச்சிருவீங்க.
அப்புறம் பார்க்கடல் எப்படி கடையிறது? ஒரு லீலையில பகவான் பல அவதாரங்களும் அற்புதங்களும் செய்யறார். பார்க்கடல் கடையக்கூடிய லீலையில ஒரு லீலையில பகவான் பல அற்புதங்களையும் அவதாரங்களையும் செய்யறார். தேவர்கள் கேட்டாங்க, எப்படி நாங்க பார்க்கடலை கடைவோம்? மந்தார மலை, மந்தார மலையை மத்தா வச்சுக்கோங்க, வாசுகி பாம்பை கயிறா வச்சுக்கோங்க, அசுரர்களை ஒரு பக்கம் பிடிச்சுக்கோங்க, தேவர்கள் ஒரு பக்கம் பிடிச்சுக்கோங்க, கடைங்க அப்படின்னு. மந்தார மலையை போய் யார் தூக்குறது? பெரிய பிரம்மா மலைகளே நான் மேருவா இருக்கிறேங்கிறாரு, ஸ்தாவரங்களில் இமாலயம். அந்த மாதிரி மந்தார மலை ஒரு பிரம்மாண்டமான மலை. இந்த மந்தார மலை யார் தூக்குறது? தேவர்கள்லாம் போனாங்க, அசைக்க கூட முடியல. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு எல்லா தேவர்களும் போனா மந்தார மலையை அசைக்க கூட முடியல. அப்புறம் என்ன பண்ணாங்க? திரும்பி பகவான்கிட்ட தான் வந்தாங்க. ஓ பகவானே, நீங்க மந்தார மலையை கொண்டு போய் மத்தா வச்சுக்க சொன்னீங்க, எங்களால அசைக்க கூட முடியல. சரி, பகவான் என்ன பண்ணாரு? கருடர் அனுப்பிச்சார். கருடர் என்ன நினைச்சுக்கிட்டாரு? நான் போய் தூக்கிட்டு வந்துருவேன், நான் போய் மந்தார மலையை தூக்கிட்டு வந்துருவேன். சில நேரங்கள்ல பக்தர்களுக்கு கொஞ்சம் கர்வம் வந்துடும். நம்ம ஏதாவது ஒரு சேவை பண்ணி பேர் கிடைச்சிருச்சு, புகழ் கிடைச்சிருச்சு அப்படின்னா கர்வம் வந்துடும். பாருங்க, நான் ரொம்ப அழகா பாடுவேன், ரொம்ப அழகா கிளாஸ் கொடுப்பேன், என்னை எல்லாரும் குளோரிஃபை பண்ண புகழ்றாங்க, நான் ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவேன், நான் ரொம்ப நல்லா நிர்வாகம் பண்ணுவேன் அப்படின்னு கொஞ்சம் கர்வம் வந்துருச்சுன்னா பகவான் என்ன பண்ணுவார்? அந்த கர்வத்தை போக்குவார். கருடருக்கு கொஞ்சம் கர்வம் வந்துருச்சு, நான் பகவான் அடைய வாகனம், நான் இல்லாம பகவான் எங்கேயுமே போக மாட்டார், நான் தான் பகவானுக்கு வாகனமா இருக்கேன், என் மேலதான் அவர் பிரயாணம் பண்ணணும், யாருக்குமே கிடைக்காத ஒரு சேவை எனக்கு கிடைச்சிருச்சு, நான் பகவான் முன்னாடியே இருப்பேன், அவர் ரெடின்னு சொன்னோன்னு நான் கிளம்பிடுவேன், அவர் என் மேலதான் பிரயாணம் பண்ணி ஆகணும், அவரை நான் தான் தூக்கிட்டு போறேன், நான் நான் தான் தூக்கிட்டு போறேன். சரி, என்ன பண்ணாரு? சரி, ஓகே, பகவான் கருடர் அனுப்பிச்சார். கருடா, நீ போய் மந்தார மலையை தூக்கிட்டு வா. கருடர் போனா அவராலையும் மந்தார மலையை அசைக்க முடியல. அவ்வளவு முயற்சி பண்றாரு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், பிரபஞ்சங்களையே தாங்கி இருக்கிற பகவான் கருடர் தாங்கி இருக்கார். எல்லா பிரபஞ்சங்களையும் தாங்கி கொண்டிருக்கிற, அனைத்துக்கும் அனைத்து படைப்புக்கும் ஆதாரமான பகவான கருடர் முதுகுல தாங்கி இருக்காரு. ஆனா மந்தார மலையை அவரால் அசைக்க முடியல. அவர் திரும்ப வந்துட்டாரு, பகவானே என்னால முடியல. அப்ப பகவான் என்ன பண்ணாரு? கருடர் மேல ஏறிண்டார். பகவான் கருடர் மேல ஏறிக்கிட்டு எல்லா தேவர்களையும் கூட்டிக்கிட்டு, அந்த தேவர்களும் கருடர் மேல ஏறிட்டாங்க, பகவானும் கருடர் மேல ஏறிட்டாரு. இப்ப போய் மந்தார மலையை தூக்கிட்டாரு. என்ன ஒரு ஆச்சரியம்! தேவர்களால மந்தார மலையை தூக்க முடியல, கருடரால மந்தார மலையை தூக்க முடியல. ஆனா கருடர் இப்ப என்ன பண்றாரு? அதே கருடர் தான் மந்தார மலையும் தாங்கி இருக்காரு, அதை தூக்கி இருக்கிற பகவானையும் தாங்கி இருக்காரு, தேவர்களையும் தாங்கி இருக்காரு. அப்ப சக்தி யார் கொடுக்குறா? பகவான் தான் கொடுக்குறாரு. அவர் தான் சக்திமான். கருடர் புரிஞ்சுக்கிட்டாரு, ரைட்டு, ஓகே, பகவான் புரிய வச்சிட்டாரு, பக்தர்களுக்கு கர்வம் கூடாது. நான் கொஞ்சம் கர்வம் வந்துருச்சு, நான் போய் தூக்கிட்டு வந்துருவேன்னு, ஆனா என்னால தூக்க முடியல. இப்ப கர்வம் போன உடனே என்ன ஆயிடுச்சு? அதே கருடர் தான் பகவானையும் தாங்கி இருக்காரு, மந்தார மலையும் தாங்கி இருக்காரு, தேவர்களையும் தாங்கி இருக்காரு, எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றாரு. அப்புறம் கொண்டு மந்தார மலைய பார்க்கலுக்கு நடுவுல வச்சாங்க. அப்புறம் வாசுகி சர்பத்தை சுத்திட்டாங்க மலை மேல. மலையில சுத்திட்டு தேவர்கள்லாம் ஒரு பக்கம் பிடிக்கிறாங்க, அசுரங்கள்லாம் ஒரு பக்கம் பிடிக்கணும். இந்த வாசுகியுடைய வாயிலிருந்து பயங்கரமான உஷ்ணமான நெருப்பு காற்று வருது. புஷ் புஷ் புஷ், நெருப்பு காற்று வருது. இப்ப என்னாச்சு? தேவர்களால் அந்த பக்கம் போக முடியல. என்ன பண்ணாங்க? அசுரங்களை அந்த பக்கம் விட்டாங்க. அசுரங்களை வாசுகியுடைய தலைப்பக்கம் விட்டுட்டு தேவர்கள்லாம் வால் பக்கம் பிடிச்சுக்கிட்டாங்க. அசுரங்கள்லாம் ரஜோகுணம் தானே, அசுரனாலே ரஜோகுணம் தான். கடினமா உழைக்கிறது, வாயில நுர தள்ளுற அளவுக்கு உழைக்கிறது, புலனின்பம், அறியாமை, காமம், பேராசை, இதெல்லாம் அசுர குணம். அதுக்காக எப்பேற்பட்ட சிரமத்தையும் செய்வாங்க, எப்பேற்பட்ட அசௌகரியத்தையும் தாங்கிக்குவாங்க, எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்குவாங்க. புலன்பத்துக்காக எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்குவாங்க அசுரர்கள். சோ அவங்க என்ன பண்ணாங்க? தலைப்பக்கம் விட்டாங்க, தேவர்கள்லாம் வால் பக்கம் பிடிச்சிட்டாங்க. இப்போ மலையை கடையும் போது மலை அப்படியே மேல உழுகுது, அப்படியே சரியுது. தேவர்களால பொறுத்துக்க முடியல. இந்த மலை மேல விழுந்தா என்ன, இப்படி பிரம்மாண்டமான ஒரு மலை மேல விழுந்தா என்ன, எல்லாம் பீஸ் பீஸ் சட்னி ஆயிடுவாங்க, பீஸ் பீஸ் ஆயிடுவாங்க.
அப்புறம் தேவர்கள்லாம் பிரார்த்தனை செய்ய பகவான் வந்து அழகான ஒரு கூர்ம அவதாரம், அப்படியே பிரம்மாண்டமான கூர்மம். அந்த கூர்மத்தோடைய ஓடு, முதுகுல ஆமைக்கு மேல ஒரு ஓடு இருக்கு. அந்த முதுகுல வந்து அந்த மலையை தாங்கிட்டார். மலைக்கு அடியில பார்க்கடலுக்குள்ள போய் பார்க்கடலுக்கு அடியில இருந்து தோன்றி என்ன பண்ணாரு, அந்த மலைக்கு அடியில போய் ஒரு ஆக்சில் மாதிரி வச்சுக்கிட்டார். ஆக்சில். இப்ப இந்த போன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போனுக்கு இது வந்து மேல ஒண்ணு கீழே ஒண்ணு பிடிச்சா இப்படி ரெண்டு ஆக்சில் இருந்தாதான் இப்படி சுத்தும். அப்பதான் சரியா விழாது. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த போனை வந்து ஒரு ஸ்டாண்ட்ல இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த போன்ல ஒன்று ரெக்கார்ட் பண்ணணும்னா ஒரு ஸ்டாண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி ஒரு ஸ்டாண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும்னா மேல ஒரு இது இருக்கு, கீழே ஒரு இப்படி இருந்தா தான் பிடிக்கும். இல்லாட்டி இது பிடிக்காது, ஸ்டேபிளா நிக்காது, அன்ஸ்டேபிளா இருக்கும், கீழே விழுந்துரும். இந்த மாதிரிதான் ஒரு பிடிமானம் இல்லை. இந்த போனை நான் இப்படி நிறுத்தினா ஒரு பிடிமானம் வேணும், மேல ஒரு பிடிமானம் வேணும், கீழே ஒரு பிடிமானம் வேணும். அப்பதான் ஸ்டேபிளா இருக்கும், இல்லாட்டி அன்ஸ்டேபிளா கீழே விழுந்துரும், சரியும் கீழே விழுகும். அப்ப பகவான் என்ன பண்ணாரு, கீழே வந்து ஆம ரூபத்துல வந்து ஷித்திரி கவி புல்ல தரே சதி தவ பிருஷ்டே தரணி தரணகி நச்சக்ர கரிஷ்டே கேசவது தா கூர்ம சரீரா. அந்த ஓட்டு மேல தாங்கிக்கிட்டார். ஆமைக்கு பெரிய ஓடு இருக்கு பின்னாடி, இந்த ஓட்டு மேல அந்த மலையை தாங்கிக்கிட்டார். அப்புறம் தேவர்கள் கடையிறாங்க. அந்த ஆமைக்கு எப்படி இருக்குன்னா யாரோ புறுபுறு பண்ற மாதிரி இருக்கு. நமக்கு புறுபுறு பண்ண எப்படி இருக்கு. சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, நான் சின்ன வயசுல குழந்தையா இருந்தப்போ வெயில் காலத்துல இந்த வேர்க்குருவெல்லாம் வரும். அது யாராவது போய் அந்த வேர்க்குரெல்லாம் உடைச்சு விட்டு பண்ணாங்கன்னா புறுபுறு பண்ணா ஒரு சுகமா இருக்கும். இந்த சீப்பை வச்சு வருடுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு ஒரு வருடல் மாதிரி இருக்கு, ஒரு புறுபுறு பண்ண மாதிரி இருக்கு. இந்த பெரிய பிரம்மாண்டமான மலையை அந்த ஓட்டுல தாங்கி இருக்காரு. அது யாரோ புறுபுறு பண்ற ஒரு வருடல் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி வந்து இந்த ஆமை கூர்ம அவதாரம். சோ கூர்ம அவதாரத்தை நம்ம வழிபட்டா என்ன ஆகும்? ஸ்டெபிலிட்டி, உறுதி, ஆன்மீகத்துல உறுதி. இல்ல இந்த மந்தார மலையை யாரு உறுதியா பிடிச்சுக்கிட்டார், மலை வந்து அப்படியே சரிஞ்சு மேல விழுந்துரும் போல இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்ல, ஒரு பிடிமானம் இல்ல. அப்ப யாராவது பகவானுடைய கூர்ம அவதாரத்தை வழிபட்டா அவங்க பக்தியில உறுதி ஆகும், ஸ்டெபிலிட்டி வரும், நிலையாகும். பக்தியில நிலை பெற்று இருக்க முடியும். அதான் வந்து ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பக்தி சித்தாந்த சரஸ்டாக்கு ஒரு சின்ன குழந்தையா இருந்தார். அவங்க அப்பா வந்து கொல்கத்தால வந்து ஒரு வீடு கட்டுறதுக்காக பூமி பூஜை போட்டார். அப்படி நிலத்தை தோண்டும் போது அதுல இருந்து ஒரு கூர்ம விக்கிரகம், நிலத்துக்கு அடியில அஸ்திவாரம் போடும்போது கூர்ம விக்கிரகம். அப்ப வந்து சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருக்கு வெறும் 5-6 வயசு தான் இருக்கு. அப்ப பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்ணாரு, அந்த விக்கிரகத்தை தன் குழந்தைகிட்ட கொடுத்து இந்த கூர்மாவதாரத்தை வழிபட சொன்னார். ஏன் கூர்மாவதாரத்தை வழிபடணும்? பக்தியில நான் ஸ்டேபிளா உறுதியா இருக்கணும், திடபிரதா உறுதியான மனதோடு நிலைத்த பக்தியில நிலை பெற்று இருக்கணும்னா கூர்மாவதாரத்தை பிரார்த்தனை பண்ணும். ஸோ ரொம்ப அழகான கோயில். அங்க வந்து கூர்மாவதாரம் எல்லா ஆச்சாரியரும் வந்திருக்காங்க. ஸ்ரீபாத் ஆதி சங்கராச்சாரியர், மாத்வாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபு. ஆதிசங்கராச்சாரியர் வந்து சக்கரத்திலேயே இது சாலகிராம் ஷீலா, சக்கரத்து சுதர்சன ஷீலா அதை வந்து அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, காலப்போக்குல அந்த கூர்ம அவதாரம் நிறைய பேர் தெரியல, அது ஏதோ சிவலிங்கம்னு நினைச்சுக்கிட்டாங்க எல்லாம். ராமானுஜர் கூட அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க வந்த போது அது ஒரு அழகான லீலை. ராமானுஜாச்சாரியர் ஜெகநாத பூரி போயிருந்தார். அங்க நடக்கக்கூடிய பூஜை விதிகள்லாம் பார்த்துட்டு இதை கொஞ்சம் மாற்றணும், இங்க கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அங்க இருக்கிற பூஜாரிகள்லாம் வந்து அவங்க விரும்புற மாதிரி தான் சேவை பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப ஜெகநாத பிரார்த்தனை பண்ணாங்க, இந்த மாதிரி, ஓ ஜெகநாதா, நாங்க எல்லாம் உங்களுக்கு இப்படிதான் சேவை பண்ண ஆசைப்படுறோம், இந்த பூஜை விதிகள்லாம் மாத்துறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல, தயவுசெய்து ராமானுஜர் இங்கிருந்து மாத்திருங்க. அப்ப ஜெகநாதர் என்ன பண்ணாரு, கருடர் அனுப்பிச்சு ராமானுஜரை தூக்கி ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது, அவர் ஓய்வு எடுக்கும் போது அவரை ராத்திரியோட ராத்திரியா கூர்ம தேசத்துல கொண்டு வந்து போட்டார். கூர்ம தேசம் அங்கிருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 200-250 கிலோமீட்டர் வரும் ஜெகநாத பூரிக்கும் ஸ்ரீகாகுளத்துக்கும். காலையில ராமானுஜர் கண் விழிச்சு பார்க்கற ஒரு குளத்தங்கரையில இருக்கார். என்னடா அது, நான் எங்க வந்திருக்கேன்னு பார்த்தா அது கூர்ம கஷேத்திரம். அங்க ஒரு அங்க ஒரு விக்கிரகம் இருந்தது, அதை பார்த்தா சிவலிங்கம் மாதிரி இருந்துச்சு.
ராமானுஜர் வந்து வைணவ ஆச்சாரியராச்சா, அவரு சிவபெருமான் எப்படி சிவலிங்கத்தை எப்படி வழிபடுவாரு? ஒரு சிவனுடைய ஆலயம் போல இருக்கே அப்படின்னு அவர் திரும்ப போறார். அப்ப பகவான் என்ன பண்றாரு, அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு. நான் வந்து சிவலிங்கம் இல்ல, நான் வந்து கூர்மாவதாரம். அப்படியே திரும்பிட்டாரு. நீங்க இந்த கோயில்ல வந்தீங்கன்னா 2 துஜஸ்தம்பம் இருக்கு. பொதுவா எல்லா கோயிலையும் முன்னாடிதான் கோயிலுக்கு முன்னாடி பகவானுக்கு முன்புதான் துஜஸ்தம்பம் கொடிமரம் இருக்கு. இல்ல எல்லா கோயிலையுமே வந்து பகவானுக்கு முன்னாடிதான் கொடிமரம் இருக்கு. இந்த கோயில்ல பகவானுக்கு முன்னாடியும் ஒரு கொடிமரம் இருக்கு, பகவானுக்கு பின்னாடி ஒரு கொடிமரம் இருக்கு. பகவானுக்கு முன்னாடி ஒரு துஜஸ்தம்பம், பகவானுக்கு பின்னாடி ஒரு துஜஸ்தம்பம். ஏன்னா ராமானுஜர் திரும்பி போறதை பார்த்துட்டு பகவான் அப்படியே யூ டர்ன் போட்டார். பகவான் ஒரு யூ டர்ன் போட்டு ஒரு ஒரு அபவுட் டர்ன் போட்டு ராமானுஜான்னு கூப்பிடுறார். நான் சிவன் அல்ல, நான் உன்னுடைய பகவான் தான், நான் கூர்மா வடிவுல இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை வழிபாடு தரிசனம் பண்ணி கொடுத்தாரு. உடனே ராமானுஜர் கண்கள்ல கண்ணீர் எல்லாம் வந்து அப்படியே நமஸ்காரம் செஞ்சு பகவானை வழிபாடு பண்ணி ரொம்ப அற்புதமா வழிபாடுகளா செஞ்சார். கூர்மாவதாரம். ஆதிசங்கராச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர் அவர் இங்க விஜயம் செஞ்சப்போ அவரும் இங்க வழிபாடு செஞ்சிருக்காரு. அப்புறம் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரையின் போது முதல்ல தென்னிந்தியாவில் அவர் நுழைந்தது இங்க கூர்ம கஷேத்திரத்தை தான். இங்க வந்து பகவானை பார்த்து அவர் கண்கள்ல இருந்து கண்ணீர் மல்க தலைகால் குத்திட்டு நடனம் ஆனார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சைதன்ய மகாபிரபு தன் தென்னிந்தியா யாத்திரையின் போது அவர் எங்கெல்லாம் போறாரோ, யாரையெல்லாம் சந்திக்கிறாரோ எல்லாருக்கும் பகவான் மேல தூய அன்பு கிருஷ்ண பிரேமத்தை கொடுத்துருவார். சைதன்ய மகாபிரபு பார்க்கறதுனாலே ஒருத்தர் கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும், பிரேமம் வரும். அப்படி வழி நடுக சைதன்ய மகாபிரபு யாரை பார்த்தாலும் ஹரி ஹரி கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படி எல்லாரையும் நாம ஜபிக்க வைக்கிறார். எல்லாருடைய கண்கள் வந்து அப்படி அருவி மாதிரி கண்ணீர். சைதன்ய மகாபிரபு கூர்ம தேசம் வந்து இங்க கூர்ம அவதாரம் பகவானை தரிசனம் பண்ணார். சோ பகவானும் ஒரு தூய பக்தர்களும், பிரகலாதராகட்டும், ராமானுஜ ஆச்சாரியர், மாத்வாச்சாரியர், இல்ல பகவானே ஆச்சாரிய ரூபத்துல, பகவானே பக்த ரூபத்துல வந்துட்டார். நோக்கம் என்ன? ஆச்சாரியர்களும் பகவானும் ஏன் இந்த பூமியில வர்றாங்க? நம்மள மகாமாயிலிருந்து விடுவிச்சு யோகமாயின் மேற்பால் நம்மள எல்லாரையும் மகாமாயனுடைய பிடியில இருக்கிறோம் இல்லையா, மாயாவுடைய பிடியில. இந்த அகிலமே மாயனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இந்த உலகத்துல எல்லா ஜீவன்களும் மாயினால கட்டுப்படுத்தப்படுறாங்க. சோ பகவான் என்ன பண்றாரு, இந்த மகாமாயனுடைய பிடியிலிருந்து நம்மளை விடுவிச்சு யோகமாயன் மேற்பார்வையில் கொண்டார். ஆச்சாரியர்களும் பகவான், பிரகலாதர், ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், பிரபுபாதர். சோ இங்க சைத்தன்ய மகாபிரபு வந்து தென்னிந்தியா யாத்திரையின் போது அவர் எங்கெல்லாம் சென்றாரோ, யாரையெல்லாம் பார்க்கிறாரோ, எந்த கிராமத்துக்கெல்லாம் போனாரோ எல்லாருக்கும் பகவான் மேல களங்கமில்லாத அன்பு. எல்லா ஜீவன்களையும் அறியாமையிலிருந்து மாயையிலிருந்து விடுவித்து தனது காரணமற்ற கருணையினால பிரேமத்தை கொடுக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. பிரேமத்தை. அப்போ மாதிரி சைதன்ய மகாபிரபு வந்து கூர்ம தேசத்துல வந்து பகவானை தரிசனம் பண்ணும்போது அங்க ஒரு பிராமணர், கூர்ம பிராமணர், அவர் வந்து சாஷ்டாங்கமா மகாபுடைய பாதங்களை வந்து நமஸ்கரிக்கிறார். நமஸ்கரிச்சு பிரார்த்தனை பண்றாரு. ஓ மகாபிரபு, என்னை எப்படியாவது விடுவீங்க. நான் இந்த ஜட உலகத்துல அறியாமையில, பௌதிக வாழ்க்கையில சிக்குண்டு, குடும்ப வாழ்க்கையில, சமுதாயம், மனைவி, குழந்தைங்க, குடும்பம், என் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாயையினுடைய சுழற்சியில நான் மாட்டி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. மாயா வந்து இந்த பௌதிகத்துல வறுத்தெடுக்குது. புலன்ப விஷயங்கள்ல வந்து மாட்டிக்கிட்டு என்னால இந்த ஜட உலக வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எனக்கு பௌதிக வாழ்க்கையே வேண்டாம். எனக்கு இந்த ஜட உலகமே வேண்டாம். எனக்கு இந்த பௌதிக சம்பந்தமும் வேண்டாம். எனக்கு குடும்பம், சமுதாயம் ஒண்ணும் வேண்டாம். என்னை எப்படியாவது உங்க கூடயே அழைச்சிட்டு போயிடுங்க. நான் உங்க கூடயே வந்துடுறேன். உங்க சங்கம் எனக்கு இருந்தா போதுன்னு சைதன்யம் அப்படியே தாமரை பாதங்களை பிடிச்சிட்டு அழற. என்னை எப்படியாவது உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. என்னை எப்படியாவது இந்த ஜட உலக வாழ்க்கையிலிருந்து விடுவிச்சிருங்க. என்னை எப்படியாவது மாயையிலிருந்து, அறியாமையிலிருந்து விடுவிச்சிருங்க. அப்ப மகாபிரபு சொல்றாரு, ஓ கூர்ம பிராமணா, நீ எப்பவுமே பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யாரே தேக்கோ தாரே கவோ கிருஷ்ண உபதேஷ், ஹமாரா கியா குரு ஹோயா தாரே தேஷ். நீங்க வந்து எங்க போனாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, கிருஷ்ணாவை பத்தி சொல்லுங்க, கிருஷ்ண நாமத்தை சொல்லு. அது மூலமா இந்த உலகத்தையே உன்னால விடுவிக்க முடியும். உலகத்துக்கே இந்த குருவா இருக்க முடியும்.
அதனால நீ பகவான் நாமத்தை நீ வலுவா பிடிச்சுக்கிட்டீன்னா நீ எதுக்குமே பயந்துக்க வேண்டாம். நீ உன்னுடைய இதை எதுவும் மாத்த வேண்டாம். நீ இல்லற வாழ்க்கையிலிருந்து விட வேண்டாம். இல்லற வாழ்க்கையை கைவிட வேண்டாம். பேரளவான துறவு வேண்டாம். இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம். வேறுமணி நீ என்ன செய்யணும்? பகவான் நாமத்தை சொல்லி நீ எங்கெல்லாம் போறியோ, யாரையெல்லாம் சந்திக்கிறியோ, அவங்களுக்கு பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொடு. ஒருமா நீ உலகத்துக்கே குருவா இருக்க முடியும். கூர்ம பிராமணர் கஷ்டம்தான் மகாபுருடைய சங்கத்துல இருந்து பிரியுது. ஆனா மகாபுருடைய ஆசீர்வாதத்தினால அவர் கண்கள் எல்லாம் கண்ணீர் மல்க. அவர் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்தார். பகவான் அவர் ஆசீர்வதித்து நீங்க இல்லற வாழ்க்கையில இருந்து கொண்டு பக்தி தொண்டை பயிற்சி பண்ணு, நீ ஆனந்தமா இருக்கலாம். பயந்துக்க வேண்டாம். நீ ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை வலுவா பற்றி கொண்டால், பகவான் நாமத்தை நீ உறுதியா பிடிச்சிண்டா, நீ எதுக்காக பயந்துக்க வேண்டாம், எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். நாமம் உன்னை காப்பாத்தும். பகவான் கலியுகத்துல நாம ரூபத்துல இருக்காரு. அந்த நாமம் உன்னை காக்கும். அதனால இன்னும் கவலைப்படாது. நீ வீழவே மாட்ட, வீழ்ச்சி அடைய மாட்ட. யார் ஒருத்தர் பகவான் நாமத்தை வலுவாக பற்றி கொள்றாங்களோ, கவனமா உச்சரிக்கிறாங்களோ, அவங்க வீழ்ச்சி அடைய மாட்டாங்கன்னு மகாபிரபு சொல்றாரு. சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த மாதிரி மகாபிரபு கூர்ம தேசத்துக்கு வந்திருக்கிறாரு, கூர்ம பிராமணர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அங்க பிரசாதம் சாப்பிட்டு அங்க இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டுட்டு வாசுதேவ பிராமணான்னு ஒருத்தர், வாசுதேவ பிராமணன், அவரு மகாபிரபு சந்திக்கிறதுக்காக வர்றாரு. வாசுதேவ பிராமணா மகாபிரபு சந்திக்கிறதுக்காக வர்றாரு. ஆனா அவருக்கு என்ன பிரச்சனைன்னா, அவர் உடம்பெல்லாம் குஷ்ட வியாதி. அவருக்கு உடம்பெல்லாம் குஷ்டம் வந்துருச்சு. குஷ்டம் அவர் உடம்புல புண்ணு, அந்த குஷ்டம் வந்திருக்கு இல்லையா, தொழுநோய். தொழுநோயில புண்ணு உடம்பெல்லாம் சீல் வடிறது மட்டும் இல்ல, அதுல நிறைய புழுக்கள்லாம் இருக்கு. இந்த குஷ்டம் வந்தவர், அந்த வாசுதேவ பிராமணர் இருக்கார் இல்லையா, அவர் உடம்புல குஷ்டம் உடம்புல எல்லாம் புண்ணு, சீல் வடியுது. அதுல இருந்து புழுக்கள் அப்படி நெளியும். அந்த புழுக்கள் சில நேரம் அந்த புண்ணுல இருந்து கீழே விழுந்துரும். இவர் என்ன பண்ணுவாராம், என்னுடைய ஆன்மாவுக்கு எப்படி இந்த உடல்ல அனுபவிக்கிறதுக்கும் இந்த உடல் இருக்கிறதுக்கும் உரிமை இருக்கோ, அதே மாதிரி இந்த புழுக்களுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு அந்த கீழே விழுந்த புழுக்கள் எடுத்து தன் புண்ணுல திரும்பி வச்சுக்குவார். அந்த புழுக்கள் நெளியும் போது அந்த புண்ணு நமக்கு வலிக்கும் பயங்கரமா. இந்த புழு இந்த புண்ணுல நெளியும் போது நமக்கு அது பயங்கர வேதனை, வலி கொடுக்கும். ஆனா இந்த வாசுதேவ பிராமணர் என்ன பண்றாரு, அந்த புழுக்கள் கீழே விழுந்தாலும் எடுத்து மேல விட்டுக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பணிவான எளிமையான ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் பார்த்தாரு, சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு, பகவான தரிசனம் பண்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஓடி வர்றார், மகாபிரபு தரிசனம் பண்றதுக்காக ஓடி வந்தார். ஓடி கூர்ம பிராமணர் வீட்டுல, எங்க மகாபிரபு எங்க இருக்காரு? கூர்ம பிராமணர் சொன்ன இப்பதான் போனார், இப்பதான் மகாபிரபு போனார். ஐயோ, நான் பெரும் துர்பாக்கியசாலி. இந்த உடல்ல உயிர் இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு அந்த வாழ்க்கையும் கிடைக்கலையே, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் மகாபிரபு தரிசனம் பண்ண முடியல. அழுது புலம்பி மயங்கி விழுந்து தரையில கிடக்காது. என்ன மாதிரி ஒரு துர்பாக்கியசாலி யாரு இருக்க முடியும்? நான் மகாபிரபு தரிசனம் பண்ண முடியாம, பார்க்க முடியாம போயிடுச்சு. அழுற இவருடைய அந்த பக்தி, இந்த வாசுதேவ பிராமணருடைய எளிமையும் பணிவும் அவர் பக்தியும் அங்கிருந்து சென்று விட்ட மகாபிரபுவை திரும்ப அழைத்து வந்தது. மகாபிரபு அங்கிருந்து போயிட்டே. ஆனா இவருடைய பக்தி என்னாச்சு, மகாபிரபு திரும்ப வர வச்சு. திருப்பி அந்த கூர்ம பிராமணர் வீட்டுக்கு மகாபிரபு வராரு. வாசுதேவ் தரிசனம் பண்றாரு. மகாபிரபு உருக்கிய பொன்னிறத்துல தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்தி நிற மகாபிரபு. தாமரை போல கண்கள், பறந்து விரிந்த தோள்கள், ஆஜானு லம்புத புஜோ கனகாவதாரோ விஸ்வம்பரோ துஜவரோ. அப்படியே தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறத்துல அப்படி பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், தாமரை இதழ் போல கண்கள். மகாபிரபு பார்த்த உடனே இந்த வாசுதேவ விப்ரரோட பாதங்கள்ல, தாமரை பாதங்கள் விழுந்து கதறி அழுது, ஓ பகவானே, நீங்க எவ்வளவு கருணை வாய்ந்தவர், நான் உங்களை தரிசனம் பண்ண முடியலன்னு அழுதுட்டு இருந்தேன், எனக்காக நீங்க வந்துட்டீங்களேன்னு அழற. மகாபிரபு போய் அவர் தொட்டு தூக்குறார். மகாபிரபு என்ன பண்றாரு, தன் தாமரை கரங்களால அந்த கூர்ம பிராமணரை தொட்டு தூக்குறாரு. அவர் அந்த வாசுதேவ பிராமணர் அவர் விலகி போறாரு. மகாபிரபு என்ன தொடாதீங்க, மகாபிரபு என் கிட்ட வராதீங்க, தொடாதீங்க, நான் ஒரு நீச்சன், நான் ஒரு கீழ்நிலையானவர், நான் ஒரு வீழ்ந்த, பாருங்க என் உடம்பெல்லாம் ரணம், என் உடம்பெல்லாம் புண்ணு, அதுல ரத்தம் சீலும் வலியுது, புழுக்கள் நெளிது, என்கிட்ட வராதீங்க, என்கிட்ட வராதீங்க மகாபிரபு, நான் ரொம்ப ரொம்ப தீண்டத்தகாதவன்,
தீண்டத்தகாதன் விலகி போறார். மகாபிரபு போய் ஒரு வலுக்கட்டாயமா பிடிச்சு அப்படி கட்டி தழுவிட்டார். மகாபிரபு அந்த கூர்ம பிராமணர் பிடிச்சு வலுக்கட்டாயம் பிடிச்சு கட்டி தழுவுன உடனே அவர் உடம்புல இருந்த அந்த சீலு ரத்தம் எல்லாம் மகாபிரபு சரீரம் பூரா இந்த வாசுதேவ பிராமணனுக்கு உடம்பெல்லாம் நடுக்குது. மகாபிரபு என்ன செய்றீங்க நீங்க, என்ன தொடாதீங்க நீங்க. மகாபிரபு ஒரு கட்டி தழுவுன உடனே என்ன ஆயிடுச்சு, அவருக்கு அந்த ரணமெல்லாம் அவர் உடம்புல இருந்து மாறி அப்படியே உருக்கிய பொன்னிறத்துல ஆயிட்டார். அப்படியே உருக்கிய பொன்னிறம், கண்ணெல்லாம் கண்ணீர். அப்புறம் மகாபிரபு கேட்கிறார், மகாபிரபு ஏன் ஏன் இந்த வியாதியை குணப்படுத்தினீங்க, ஏன் என்ன மாத்தினீங்க, ஏன் என்ன அழகுள்ளவன ஆக்கினீங்க இல்லையா? நம்ம எல்லாம் யோசிச்சு பாருங்க, நமக்கு அந்த மாதிரி உடம்பெல்லாம் புண்ணா இருந்தா நம்ம உயிர் வாழ்வோம். முதல்ல இந்த உடம்ப விட்டா போதுன்னு நமக்கு உடம்பெல்லாம் தொழுநோய் வந்து அங்கங்க சீல் வடியுது, புழு நெளியுதுன்னா நான் தற்கொலையே பண்ணி என்னால வாழவே முடியாது, வலி தாங்கிக்க முடியாது. அதை மகாபிரபு சரி பண்ணிட்டாருன்னா ஊரெல்லாம் தண்டோரா போட்டுருவேன். ஆனா இந்த பிராமணர் என்ன செய்யறாரு, ஏன் என்ன குணப்படுத்துறீங்க, எனக்கு கர்வம் வந்துருமே, எனக்கு கர்வம் வந்துரும். பாருங்க மகாபிரபு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, எனக்கு நோய் குணப்படுத்திட்டாரு ஊரெல்லாம் சொல்லுவேன். ஆனா வாசுதேவ பிராமணர் சொல்றாரு, என்னை ஏன் குணப்படுத்தினீங்க, எனக்கு இந்த உடம்பு அழகாயிருச்சுன்னு எனக்கு கர்வம் வரும். இந்த உடம்பு அழகாயிருச்சு, எனக்கு வியாதி இல்ல, நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு கர்வத்துல இருப்பேன். அதனால என்னை ஏன் மகாபிரபு என்னை குணப்படுத்துறீங்கன்னு. அப்போ மகாபிரபு திரும்பி அவர் கட்டி தழுவிட்டு சொல்றாரு, நீ என்னுடைய நித்தியமான சேவகன், எனக்கு பிரியமான பக்தன் அப்படின்னு சொல்லி உனக்கு கர்வம்லாம் வராது அப்படின்னு பகவான் அவர் ஆசீர்வதிக்க. அந்த 2 பிராமணர்களையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு பகவான் அங்கிருந்து மறைஞ்சிறார். கூர்ம தேசத்தை விட்டு அப்படி தன் யாத்திரையை தொடங்குறார். இந்த 2 பேரும் கட்டி தழுவிக்கிட்டு மகாபிரபுடைய கருணையை நினைச்சு கண்ணீர் மல்க அழறான். இவ்வளவு நவோ மகாவதான்யா, இவ்வளவு கருணை வாய்ந்தவர், நம்மை போல வீழ்ந்த ஆன்மாக்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக வந்திருக்கிறாருன்னு கட்டி 2 பேரும் கட்டி தழுவிக்கிட்டு அழறான். இந்த வாசுதேவனை ஆசீர்வதித்தனால பகவானுக்கு அன்று முதல் வாசுதேவ பிராணநாதா, வாசுதேவ பிரதா, இந்த வாசுதேவனுடைய நோயை குணப்படுத்தி அவர் மேல அன்பு செஞ்சவர் அப்படிங்கிற ஒரு சிறப்பும் பகவானுக்கு ஏற்படும். அதனால இந்த ஜட உலகத்துல நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சக்திக்கு கீழே தான் செயல்படணும். ஒண்ணு மாயா சக்தி கீழே இருக்கணும் கட்டுண்ட வாழ்க்கையில, இல்ல யோக மாய சக்தியில பகவானுக்கு சேவை பண்ணி ஆனந்தமா இருக்கும். இந்த இரண்யாக்ஷன் எண்ணெய் கசுவு பாதையை தேர்ந்தெடுக்கிறோமா, பிரகலாதருடைய பாதையை தேர்ந்தெடுக்கிறோமா, அசுரங்களோட பாதையில போய் இருக்கிறோமா, இல்ல தெய்வீகமான குணங்களோட அழிச்சுவட்டை பின்பற்ற போறோமா, இல்ல புலன்பத்தின் பாதையில போறோமா, இல்ல கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்க போறோமா, இதுதான் நம்ம முடிவு பண்ணணும். சம்டைம் இஸ் பிரேக்கிங் வாய்ஸ், இங்க கொஞ்சம் டவர் ப்ராப்ளமா இருக்கு. எனிவே கிளாஸ் முடிய போகுது. ஸோ இதுல எந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம், சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த பக்கம் போய் மாய கீழே அடி மேல அடி உத மேல உத வாங்கலாமா, இந்த பக்கம் ஏற்கனவே மாயாட்ட அடி உத வாங்கிட்டு தான் இருக்கிறோம், ஏற்கனவே மாயோடைய மடியில தான் தூங்கிட்டு இருக்கிறோம், ஏற்கனவே மாயாட்ட அடி உத வாங்கிட்டு இருக்கிறோம். இது பத்தாதுன்னு இதுக்கு மேலும் மேலும் வாங்கணுமா, இது வாங்கின வரைக்கும் பத்தாது, வாங்கின வரைக்கும் பத்தாதுன்னு மேலும் மேலும் வாங்கணுமா, இல்ல இங்கிருந்து புத்திசாலித்தனமா இந்த பக்கம் ஆச்சாரியோட அடிச்சு விட்டு பின்பற்றும். பிரபுபாதர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, ஆன்மீக குரு என்ன சொல்றாரு, பகவானுடைய கருணை எப்படி இருக்கு, இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இங்க பகவான் சொன்ன மாதிரி பகவான் நாமத்தை கவனமா ஜெபிக்கணும், குற்றம் மட்டும் ஜெபிக்கணும், யாரையும் குறை சொல்லாம யார்ட்டையும் குற்றம் காணாம ரொம்ப கவனமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சைதன்ய மகாபிரபு அந்த கூர்ம பிராமணருக்கும் வாசுதேவருக்கு கொடுத்த அதே அறிவுரை. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், இந்த பூமியில எங்க இருந்தாலும், எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் பகவான் நாமத்தை வலுவாக பற்றி கொண்டு உறுதியாக நாம் பின்பற்றுவோமே ஆனால், ஆச்சாரியுடைய அடிச்சுவட்டி உறுதியாக பின்பற்றுவோமே ஆனால், நம்ம படிப்படியா மாயினுடைய பிடியிலிருந்து விடுபட்டு ஆச்சாரியுடைய அனுகிரகத்தினால நம்ம கிருஷ்ண உணர்வுல நிலை பெற்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா யோக மாயின் மேற்பார்வையில வர ஆரம்பிச்சு. ஹரே கிருஷ்ணா. நிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.